எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுபாஷ். ஆக்சுவலாக நம்ம சேனலில் நிறைய ஒரு சந்தோஷமாக அப்படியே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் தான் நினைப்பேன். பட் இந்த மாதிரி ஒரு சோகமான வீடியோஸ் இடம்பெறது எனக்கு நிஜமாகவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கடந்த சில நாட்களாகவே நான் சோஷியல் மீடியா கொஞ்சம் விலகி தான் இருந்தேன். சில செய்திகளை தெரியாமல் இருந்தேன். ஒரு 2 நாள் முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி கேரளாவில் நடந்த ஒரு டவுரி டெத்துக்கெலாம் வீடியோ போட்டிருந்தே இப்போ நம்ம ஊரில் ஒன்று நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் சில பத்திரிகைகளில் கூகுள்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். திருப்பூர் பக்கம் சேர்ந்த ரித்தன்யா அவங்களுடைய வரதட்சணை கொடுமையினால் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு வீடியோ தான் இது. எல்லா செய்தித்தாள்கள்லையும் பார்த்து சேகரித்து அந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாதவங்க அதை முழுசாக பார்த்து முழுசாக புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி சில விஷயங்களும் நம்ம கொஞ்சம் உரையாட போகிறோம். திருப்பூர் பக்கத்தை சேர்ந்த ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு 27 வயசாகுது. கிட்டத்தட்ட ஒரு 78 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரியல் எஸ்டேட்லாம் பண்ணி நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி. அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அவங்களோட கொஞ்சம் ஹையான ஒரு ஆள்னு நினைக்கிறேன். அந்த சைடு கவின் அப்படிங்கிற ஒரு பையனோட திருமணம் நடந்திருக்கு. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வெல் செட்டில்டாக இருந்திருக்காப்புல. ஆனால் அந்த அந்த பையன் பெருசாக எந்த ஒரு ஏர்னிங்கும் பண்ணல போல், எந்த ஒரு தொழில் வேலை செய்யலை அப்படிங்கிறதும் தெரிய வருது. பயங்கரமான ஒரு லக்ஸரியஸ் காரு 70 லட்சம் மதிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு 500 பவுன் பேசி 300 பவுன் இப்போதைக்கு போட்டதாக ஒரு செய்தியும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணி பயங்கரமாக ஒரு விமர்சையாக கொங்கு ஸ்டைலில் அந்த திருமணங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இணையத்திலலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வகையில் கடந்த ஜூன் 28ஆம் தேதி செட்டிப்புதூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் காருக்குள்ளேயே இந்த பொண்ணு தினமரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷத்தை அருந்தி இறந்து இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸார் மூலமாலாம் அவங்க வீட்டுக்கு தெரிய பார்த்துருக்காங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு இவங்க அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இந்த பொண்ணு அமைச்சிட்டு தான் இறந்துருக்கு. அந்த ஆடியோ மெசேஜில் வரதட்சணை மாதிரி நிறைய கொடுமைகளினால தான் இந்த பொண்ணு இந்த முடிவுக்கு வந்ததாகவும், இந்த ஒரு தற்கொலைக்கு முழுக்க முழுக்க அவங்களோட மாமனார், மாமியார் மற்றும் அவருடைய கணவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அந்த ஒரு ஆடியோவை நான் முழுசாகவே கேட்டேன். நீங்கள் யார் அந்த ஆடியோவை கேட்கணுன்னா தயவு செஞ்சு கேட்கணும்னு நினைக்காதீங்க. அது கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அவ்வளோ ஒரு நெருடலாக இருந்தது, ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் நேற்று காலையில் அந்த செய்தியை பார்த்தேன். ஒரு என்னுடைய தினசரி ரொட்டீனே அந்த ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருந்தது. அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு குரல். அந்த ஒரு ஆடியோ 3வது நம்பரான நம்மளுக்கே இவ்வளோ ஒரு உறுத்தலாக இருந்ததுன்னா இதை அந்த பெற்றோர்கள் கேட்கும்போது எவ்வளோ ஒரு துடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. ஆக்சுவலாக என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க 500 பவுன் போடுறதா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 300 பவுன் செஞ்சுருக்காங்க. முதல் விஷயம், வரதட்சணை கேட்கறது கொடுக்கறது தப்பு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரியாலிட்டிக்கு வருவோம். நம்ம ஆட்கள் முழுசாக மாறல, ஓகே. இவங்களால ஒரு முடியாத விஷயத்த, அந்த டைமில் முடியாத விஷயத்தை எதுக்கு இவங்க கமிட் பண்ணுறாங்க? 500 பவுன் போடுன்னு ஏன் சொல்கிறாங்க? தன்னால் முடிஞ்சதை சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்கல. என்ன நடந்திருக்குன்னா, அந்த நகை மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு மென்டல் டார்ச்சர் மட்டும் தாண்டி ஃபிசிக்கல் டார்ச்சர் நிறைய பண்ணியிருக்காங்க. கட்டில்களில் கை கால்களை கட்டி போட்டு, அந்த பொண்ணை நியூஸ் பேப்பர் வாசிக்க தெரியுமா நிற்க வச்சு கேள்வி கேட்டு ஒரு 5-6 மணி நேரம் அந்த பொண்ணை அந்த மாமனார் மாமியார் நிற்க வச்சு திட்டுறது. சரி, இந்த பையனா சப்போர்ட்டிவாக இருப்பான், இவன் நம்ம ஜென்ரேஷன் ஆள், இவனாவது புரிஞ்சிருப்பானான்னு பார்த்தா இவனும் அப்படி இல்லை. என்னதான் வீட்டில் ஒரு செட்டில்டாக இருந்தாலும் அந்த பையன் வீட்டில் கிட்டத்தட்ட வாடகை அதுன்னு சொல்லி 20 லட்ச ரூபாய்க்கு மாத வருமானம் வருது அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்காகவோ அவன் குடும்பத்துக்காகவோ அவன் என்ன ஒரு வருமானங்களோ எதாவது பண்ணியிருக்காங்கிறத சிந்திக்கணும். இந்த வீட்டில் நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் எதுவுமே பண்ணலை. இந்த 20 லட்ச ரூபா வருமானத்தை நம்பி இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாதவனுக்கு 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு கால் தூசிக்கு கிடையாது, நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணுகிட்ட அவங்க கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் விஷயம், ஒரு பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பெண் பிள்ளைகள் போதுன்னா என்னதான் பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அவன் பணமே அவன் தனியாக சம்பாதிக்கிறது போது அவனுக்கு பணத்தோட அருமை எங்கே தெரியும்? அவன் எந்த வேலைக்கும் போக வீட்டில் சும்மாவே இருந்தால் அவன் வம்புளுக்கு தான் செய்வான், அவன் பிரச்சனை தான் பண்ணுவான், அவன் காசு இன்னொருத்தங்கிட்ட வாங்க தான் பார்ப்பான்.
ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த பையன் வந்து ஃபோட்டோலையும் சரி, அந்த பெண்ணுடைய அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டான பையன், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், வெளியேருந்து பார்க்க அவ்வளோ நல்ல பையன். இதுதான் நடந்திருக்கு. இவங்க விசாரிக்கும் போதும் இவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. பட் உள்ளே போகும்போது அந்த பையனோட கேரக்டர் தெரியுது. அவங்க மாமனார் மாமியார், அந்த பெண்ணோட மாமனார் மாமியார் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் இந்த பையன் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் வந்தால் இந்த ஒரு முடிவு இந்த பொண்ணு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள், இவங்க இந்த பொண்ணுடைய ஆடியோ வச்சு தெரியுது. அதாவது உங்களுக்கு வந்து என்னை ஏற்றுக்கவே முடியல, என்னைய வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த வீட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்ங்கிறது ஒரு அளவு இருக்கும் கண்டிப்பாக. அதாவது ஒரு சின்ன கசப்பு வந்து உடனே தட்டுப்பட்டு நான் விலகிறேங்கிறது ஏற்றுக்க முடியாதான். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 கொடுமைகள்லாம் இருக்குன்னா அது முடிஞ்ச அளவுக்கு பேசி முயற்சி செய்து பார்க்கணும். அந்த முயற்சி கை கொடுக்கலன்னா விலகிறத பற்றி அவங்க யோசிக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இதில் என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் ஒரு நாள் திட்டினாலும் பேசினாலும் நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்குன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. அவங்கள தடுக்கக்கூடிய ஒரே விஷயம், ஊர்க்காரன் பார்த்து சிரிச்சிருவானே, அவன் ஏதாவது சொல்லிடுவானே, நம்மளுக்கு அசிங்கமாயிருச்சு. இந்த விஷயம் இந்த வீட்லேயும் நடந்திருக்கு. இந்த பொண்ணும் வந்து இப்படி நம்ம அப்பா அம்மா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்குங்கிறது அந்த ஆடியோ மெசேஜ் மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஊர்க்காரன் இன்னைக்கு இந்த பொண்ணு உயிரே மாற்றிருச்சு. ஒரு 2 நாள் ஐயோ பாவம் நினைப்பான். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். லாஸ் யாருக்கு? நமக்கு தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து கை கொடுக்காத பட்சத்தில் அடுத்த ஒரு ஸ்டெப்பு போகிறத பற்றி நம்ம யோசிக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பெண் கிட்டத்தட்ட 78 நாள் தான் அந்த முடிவு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஆரம்ப கட்ட நாட்களில் வந்து பெருசாக எங்கள் எதுவுமே மறைக்கலை. ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, முடியாமல் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காங்க, கூடுதல் எல்லாம் சேர்ந்து பேசி இவங்க அமைச்சிருக்காங்க. அப்பவும் வெளி உலகத்துக்கு அந்த ஃபேமிலியில் நல்ல ஒரு நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடிருக்காங்க. பட் இதுதான் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நடந்து தான் இந்த பொண்ணு இந்த முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ அதை வந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்க தான் செய்வாங்க. முடிஞ்சளவுக்கு அவங்களை எஜுகேட் பண்ண பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் நாட்கள் கொடுக்கணும். 78 நாளில் வந்து உயிரையே மாய்த்து கொள்கிற ஒரு முடிவுக்கு போகிறது இப்போ அவங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கும்? ஒரு சில வருடங்கள் வேணா இது கொஞ்சம் கஷ்டமா போகலாம் விலகிற பட்சத்தில், அதுக்கப்புறம் சரி செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனால் உயிரையே மாய்த்து கொள்வது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மீதி காலத்தையே வந்து ஒரு நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் தரும். அந்த ஆடியோவில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தைரியம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உயிரை மாய்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஏன் நார்மலாக அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுல இல்லை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அப்புறம் அந்த சொசைட்டிக்காக ஆடம்பரமாக பண்ணக்கூடிய திருமண நிகழ்ச்சிகள், இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக நான் கொஞ்சம் சிக்கனவாதி தான். இப்போ ஏதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் பைக்கில் போவேன், அப்படி இல்லைனா எம்டிசி பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேனே தவிர அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ஆட்டோ பிடிக்கவோ ஒரு கேப் பிடிக்கவோ எனக்கு மனசு வராது. ஸோ இந்த மாதிரி இது வந்து பேசிக்காக எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வந்த பழக்கம் தான். ஸோ இப்படி சிக்கனமாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னுடைய அக்கா திருமணம் நடந்துச்சு. எங்கள் அப்பா வந்து ஒரு மண்டபத்துக்கு இவ்வளவு, ஒரு உணவுக்கு இவ்வளவு, டெக்கரேஷனுக்கு இவ்வளவு ஒரு பட்ஜெட் லிமிட் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அது எல்லாத்தையுமே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமாக ஏற்றி விட்டேன். ஸோ என்ன விஷயம்னா, இவ்வளோ சிக்கனமாக இருக்க நம்ம வந்து நாங்கள் எதுவும் கடன் வாங்கி பண்ணல, பட் இவ்வளோ சிக்கனமாக இருந்து சேமித்த பணத்தை எதுக்கு அந்த ஒரு நாளில் வந்து செலவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, நமக்காக செலவு பண்ணாமல் சேமிச்சு வச்ச பணத்தை அந்த ஒரு நாள் கூத்துக்காக ஊருக்காக செலவு பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஏன் சொசைட்டிக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. எங்கள் அக்காவோட திருமணம் முடியுது. அடுத்து ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவுலையோ ஊர்லேயோ ஒரு சில பேர் நம்ம பெருசாக கண்டுக்காத ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவனுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடகடன்னு பேசுகிறானுங்க. என்ன தம்பி இப்படியே அப்படி இப்படின்னு கேட்குறானுங்க. என்னடா இவனுங்க எப்பவும் பேசாத ஆட்கள் இப்போ நல்ல இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களேன்னு யோசிக்கப்போ தான் தெரியுது, சரி ஓகே ஒரு திருமண நிகழ்ச்சி கொஞ்சம் நல்லா பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதனால தான் சொசைட்டிக்காகன்னு சொல்லி நம்ம மக்கள் நிறைய பேர் லாக் ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பார்க்குறப்ப எனக்கு கேவலமாக இருந்தது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், நாளைக்கு நம்ம ஒரு கட்டத்தில் திருமணம் நமக்கு நடக்கும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் விருப்பம் பட்டால் நம்ம பண்ணணும். அதை விட்டு பயங்கரமாக எல்லாரும் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி துயர சம்பவங்கள் அந்த ரித்தன்யா பொண்ணு உயிர் திரும்பி வரப்போகிறது இல்லை, அவங்களுக்கு ஒரு பேர் இழப்பு தான். பட் இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்க்குறப்போ இந்த தப்புகள், நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கு போகிறீங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஒரு சகோதரராக இருக்கலாம், இல்லை பெற்றோராக இருக்கலாம், இதெல்லாம் மனசில் வச்சு பண்ணுங்கள். ஒரு வெளியேருந்து விசாரிக்கிறப்போ நல்ல குடும்பம் தான் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட பழகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அந்த குணங்களை தெரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு ஆகலைன்னா எந்த ஒரு கட்டத்துலையும் அதை விட்டு நகர்ந்து போகிறது தப்பு இல்லை. காலங்கள் ஃபுல்லாக போய் கஷ்டப்படுறதுக்கு இந்த முடிவுகள் வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும்.
கொஞ்சம் ஆல்ரெடி யதார்த்தமாக ஆகிட்டு தான் இருக்குது. ஜென்யூனான ரீசனாக இருந்தது அப்படின்னா விலகுறது எந்த வகையில் தப்பு இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தது, நான் யார்கிட்ட சொன்னாலும் பிளைண்டாக அட்ஜஸ்ட் பண்ணு தான் சொல்கிறாங்க தவிர நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி புலம்புனாங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஆறுதல் படுத்துங்க, அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க பாருங்க. பிளைண்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது சொல்கிறாங்க, சொல்லாதீங்க. ஸோ இதுதான் உலகத்தோட யதார்த்தம். ஸோ புரிஞ்சனால தான் அந்த பொண்ணு உயிரை மாற்றிருக்குமா அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அடுத்து நடக்கக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறேன். இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.